விக்கி ப்ரோஸ் கோச்சார ப்ரெடிக்ஷன் நேயர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள். இந்த நவம்பர் மாதம் 2025 சிம்மராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் வைத்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடுமையான அஷ்டம சனியிலேருந்து உங்களுக்கு ஒரு மாதம் லீவு கொடுக்க போகிறாருங்க குரு பகவான். என்னங்க சனி பகவானுக்கு லீவு குரு பகவான் கொடுப்பாரான்னு கேட்டிங்கன்னா, சனி சாந்தம் அடைய போகிறார். 8ஆம் இடத்துலேருந்து உங்களை கடுமையான அமைப்புகளில் வைத்துக்கிட்டு இருக்கக்கூடிய சனி இப்போ ஒரு அளவுக்கு கட்டுக்குள்ளே வர போகிறாரு. கூடவே உங்களுடைய ராசிநாதன் வேற தீபாவளி மாதம்னாலே நீச்சமாக இருப்பாரா? அப்போ அக்டோபர்லேருந்து 11ஆம் மாதம் 16ஆம் தேதி, அதாவது நவம்பர் 16 2025 வரைக்கும் அவர் நீச்ச நிலையிலிருந்து அதுக்கப்புறம் வெளியில் வருவார். என்னதான் 16 டிகிரி வரைக்கும் அவருக்கு 16 டிகிரிக்கு பிறகு சூரியனுக்கு நீச்சம் கிடையாதுங்க. ஜோதிட அமைப்புகள்ல அது ஒரு துல்லியமான நிலை. ஆனாலும் இந்த இடத்துல அவரு நீச்ச வீட்டில் இருக்கும்போது ஒரு மாதிரியான பலவீனத்தன்மையில் இருப்பார்ல, அந்த பலவீனத்திலிருந்து முற்றிலும் வெளிவரக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகள்ல தாங்க இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் வராரு. கூடுதலாக தன்னுடைய நண்பர்னு சொல்லக்கூடிய செவ்வாயோட வீட்டில் குருவின் பார்வையில் வரக்கூடியது மிகப்பெரிய மேன்மை. அப்போ எதனை தொட்டாலும் ஓரளவுக்கு சாதகமாக மாறக்கூடிய அமைப்பு. வேலை தொழில் அமைப்புகளில் இருந்து வந்த மன அழுத்தங்கள் இந்த ஒரு மாசத்துக்கு கட்டுக்குள்ள இருக்கக்கூடிய தன்மை. ராசிநாதன் பலமா இருந்தாலும் எதனையும் சமாளிக்க முடியும். ஆனாலும் அஷ்டம சனியில ஓஹோ ஆஹா கோடீஸ்வரங்கன்னு பலன் சொல்லுவாங்க. தயவு செய்து அதை நம்பாதீங்க. இந்த மாதிரி பதில் என்கிட்ட இருந்து எப்பவுமே வராது. அஷ்டம சனியா, கல்யாணமா, அஷ்டம சனியா, பிஸ்னஸா, வேலையை விட்டுறாதீங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு ஜோதிடர் நான். அந்த இடத்துல மிகப்பெரிய அமைப்புகளில் அகல கால் வைக்க தேவையில்லை. இந்த மாதத்தில் கடுமையான அழுத்த நிலைகள் இருக்காதுங்க. ஆனால் என்ன, மிகப்பெரிய பாலைவனத்தில் ஒரு கிளாஸில் உங்களுக்கு தண்ணி கொடுத்துருக்காரு. தண்ணியை குடிச்சிட்டு பாலைவனத்தில் தான் நடக்க போகிறீங்க. அஷ்டம சனி இன்னும் 2027 ஜூலை வரைக்கும் அஷ்டம சனி தான். அப்போது இந்த மாதங்களில் ஒரு சின்ன சொல்யூஷன் வர ஆரம்பிக்கும். ஒரு அளவுக்கு ஆதரவு வர ஆரம்பிக்கும். உங்களை இந்த ஒரு மாதம் முழுக்க டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு, உங்களை இந்த ஒரு வருஷம் முழுக்க டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருந்தால் கொஞ்ச நேரம் உங்களை இந்த ஒரு வருஷம் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருந்த உங்களுடைய ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஒருத்தரோ யாரோ ஒருத்தரோ இந்த ஒரு மாதம் பிரேக் எடுத்துக்கிட்டு வெக்கேஷன் போகிற அங்கே போகிற வருஷம் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களை தொல்லை பண்ணாமல் வச்சிருப்பாருங்க. ராசியை குரு பார்க்குறதோ ராசிநாதனை குரு பார்க்குறதோ இந்த தன்மை. அப்போ இந்த இடத்துல ஒரு தன்மை வந்துடுது. கூடுதலாக 8-12 சுபத்துவ அமைப்பு. 8-12 சுபத்துவ அமைப்புனா என்ன, வெளிநாடு வெளிமாநில அமைப்புகளில் வேலை மாற்றம் வரும். வேற வேலை கிடைக்குதுன்னா தாராளமாக இருக்கிற வேலையை விட்டுட்டு மாற்றிக்கிங்க. நல்ல தன்மை இருக்க ஆரம்பிக்கும். வெளிநாட்டிலேருந்து நல்ல விஷயங்கள் வர ஆரம்பிக்கும். சிலருக்கு வெளிநாடு திரும்பி பிறந்த இடத்துக்கு வரக்கூடிய தன்மைன்ற மாதிரியான நல்ல தன்மை இருக்க ஆரம்பிக்கும். என்ன இருந்தாலும் ராசிநாதன் பலமாக இருக்கிறதும் சரி, உங்களுடைய ராசிக்கு 4ஆம் அதிபதி ஓரளவுக்கு பலமாக இருக்கக்கூடிய அமைப்புகள்ல தாய்வழி அமைப்புகள் இருந்து வந்த சங்கடங்கள் மெதுவாக தீர ஆரம்பிக்கும். எதிர்ப்புகள் எதிரிகள் கட்டுக்குள்ள இருப்பாங்க, இல்லாமலாம் போவாங்கன்னு சொல்ல மாட்டேன். ராசி வலுத்துட்டாலும் ராசிநாதன் வலுத்துட்டாலும் சனி சுபத்துவம் ஆயிட்டாலும் பிரச்சனைகள் இருக்கும், கட்டுக்குள்ள இருக்கும், சமாளிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். இந்த தன்மை இருக்குங்க. படிப்புகள்லாம் ஓரளவுக்கு, படிப்பில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு நிதானமான தன்மை இருக்கக்கூடிய அமைப்பு தான். ஆனாலும் பெருசாக எதிரையும் அகலக்கால் வைக்க வேணாம். யாரையும் நம்பி 3வது நபரை குடும்பத்தில் விட வேணாம். பணத்தை எதுலேயும் இன்வெஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லுவேன் சிம்மராசிக்காரர்களுக்கு. இந்த தன்மை இங்கே எதிர்ப்பும் எதிரியும் எங்கே இருக்காங்கன்னே பார்க்க முடியாத ஒரு அமைப்பு. ஆனால் இந்த மாதத்தில் காணாமல் போயிருப்பாங்க. இந்த தன்மை சகல தரப்பு சிம்மராசிக்காரர்களுக்கும் அவர் வயதுக்கு ஏற்ற மாதிரியான அமைப்புகளில் நிச்சயமாக இருக்கும்.